திரைத்துவ கடவுளின் நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பாராக. ஒரு விவசாயி விதை விதைக்கிறான். அப்போ விதை விதைக்கும் போது அந்த விதைக்கிற இடம் ஒரே இடத்துல 4 விதமா இருக்குது. விதைக்கிற இடம் ஒரே இடம், ஆனா அந்த இடம் 4 விதமா இருக்குது. அது எப்படி என்றால், முதலில் ஒரு வழிபாதையாக இருக்கிறது, அதுக்கு பக்கத்திலேயே ஒரு கருப்பாறை இருக்கிறது, அதுக்கு பக்கத்திலேயே ஒரு முட்செடி இருக்குது, அதற்கு பக்கத்துல நல்ல இடம் இருக்குது. அப்ப அந்த விவசாயி அங்க பொதுவா விதைக்கும் போது அந்த 4 இடத்துலயும் விழுது. வழிபாதையிலையும் விழுது, கற்பாறை மீது விழுது, முள்செடி இடத்துலயும் விழுது, நல்ல இடத்துலயும் விழுது. இப்ப இந்த 4 இடத்துல விழுந்துச்சு. வழிபாதையில விழுந்த விதை வழியில நடந்து போறதுனால கால மிதிப்பட்டு அது வளராம போயிடுச்சு. கற்பாறை மீது விழுந்த விதை வேறொன்ற முடியாம அப்படி செத்து போச்சு. முட்செடியின் மத்தியில விழுந்தது, அந்த முட்செடினால நெருக்கப்பட்டு அது முழுமையாக வளராம போயிடுச்சு. ஆனா நல்ல இடத்துல விழுந்த விதைனாச்சு, அது வளர்ந்து நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இது ஏசான சொல்ல ஒரு உவமை. அப்ப இன்றைக்கு நாமும் கூட ஒரு நிலமா, கடவுள் விதையாக நமக்கு ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாரும் ஒரு நிலம். விதையாக கொடுத்த இந்த வாழ்வை நாம நன்றாக வாழும் பொழுது, கடவுளுக்கு ஏற்ற நல்ல இடமாக நாம் இருக்கிற பொழுது நம்மால கனி கொடுக்க முடியும். அப்ப நம்மால கனி கொடுக்க முடியும் என்றால் அவர் கொடுக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துல நம்மால பிரவேசிக்க முடியும். ஒருவேளை நாம நல்ல இடமா இல்லாம ஒரு முட்செடியை போல நாம இருந்தோம்னாக்கா நம்மால கனி கொடுக்க முடியாது. ஒரு கற்பாறையை போல இருந்தோம்னாக்கா நம்மால வளர முடியாது. ஒரு வழிபாதையில் நம்ம இருந்தோம்னாக்கா நம்மால எதுவும் செய்யவும் முடியாது. அப்போ நல்ல இடத்துல சில விதை வளர்ந்தது. அப்ப நம்ம வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்குது? 1 வழிபாதையாக இருக்குதா, 2வது கற்பாறையாக இருக்கிறதா, 3வது முட்செடியாக இருக்கிறதா, 4வது நல்ல இடமாக இருக்கிறதா? சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்த்து மனம் திருந்த வேண்டும். நம்முடைய வாழ்வு நல்ல இடத்தை போல இருக்க வேண்டும், நல்ல நிலமாக இருக்க வேண்டும், நல்ல மண்ணாக இருக்க வேண்டும். அப்போ கடவுள் விதையாக கொடுத்த இந்த வாழ்வை நாம அவருக்கு ஏற்ற வாழ்க்கையாக வாழ்ந்து நம் பலன் கொடுக்கிற பொழுது அவர் நம்மை என்ன பண்றாரு? ஆஸ்வதிக்கிறாரு. அப்ப அவருக்கு ஏற்ற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் மனம் மாற வேண்டும், நம்முடைய வழிகளை சீராக்க வேண்டும், நம்முடைய வாழ்வை கர்த்தருக்கு நாம் அர்ப்பணித்து வாழ வேண்டும். அதான் வேதம் சொல்லுது. எரேமியா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது, இஸ்ரவேலின் கடவுளாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் செய்கைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். ஆம் எனக்கு அன்பார்களே, இஸ்ரேல் மக்களிடமாய் கடவுள் எரேமியா மூலமாக பேசப்பட்ட அந்த வார்த்தை. அப்ப இந்த வார்த்தை இன்றைக்கு நமக்கு அப்படியே சொல்லுது. நம்முடைய வழிகளை நம்முடைய செயல்களை நாம் சீர்படுத்துகிற பொழுது கடவுள் இந்த ஸ்தலத்துல நம்மை குடியிருக்க பண்ணுகிறார், இந்த வாழ்க்கையை ஆஸ்வதிக்கிறார், அவருடைய பரலோக ராஜ்யத்தில் நம்மை சேர்க்க வல்லவராய் இருக்கிறாரு. ஆம் எனக்கு அன்பானவர்களே, இந்த நாள் இந்த நேரம் நம்முடைய வழிகளை சீர்படுத்தக்கூடிய நேரம், நம்முடைய வாழ்வை சீர்படுத்தக்கூடிய நாள். இந்த நாளிலே நாம் மனம் மாறி கடவுளுக்கு என்று நாம வாழுவோம், கடவுளுக்குள்ளாக நம்ம ஜீவிப்போம், கடவுளுக்கு ஏற்ற வாழ்வை நம்ம வாழுவோம், நம்முடைய வழிகளை நம்ம சீர்படுத்துவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார், கடவுள் நம்மை அவருடைய ஸ்தலத்துல கூட்டி சேர்ப்பார். நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண இயேசு ஆண்டவர் மேலோகம் போனவர், நமக்காக மேலோகத்துல பரலோகத்துல ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினவர் நம்மையும் கூட அங்கே கூட்டி போக வல்லவராயிருக்கிறார், நம்மையும் கூட அங்க சேர்த்துக்கொள்ள சித்தமா இருக்கிறார். எனவே நாம அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழுவோம், நம்முடைய வாழ்வை நம்முடைய செயல்களை நம்முடைய வழிகளை நாம சீர்படுத்துவோம், கடவுள் நம்மை பலப்படுத்துவார். எந்த வார்த்தை பிரகாரமாக அவருக்குள்ளாக பரிசுத்தமான வாழ்வை வாழ தூய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக. ஆமீன். எல்லாத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக.
ஆமீன். யாவர் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்புறமாகிய கடவுளே, அன்பினாலே ஆட்கொண்டு எங்களை ஆளுகை செய்கிற நல்ல தெய்வமே, நாம் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். இந்த சந்தோஷமான நாளிலும் கூட நாங்கள் என்னுடைய வழிகளை, என்னுடைய வாழ்வை, என்னுடைய செயல்களை நாங்கள் சீர்படுத்த வேண்டும். எங்களுக்கு வாழ்க்கையை நீர் விதையாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த விதை என்னும் வாழ்க்கையை நாங்கள் உமக்கென்று வாழ்வதற்கு, கனி கொடுக்கிற வாழ்வை வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வழியோரத்தை போல, கற்பாரை போல, முச்சிரி போல் நாங்கள் இருக்காதபடிக்கு நல்ல இடமாக இருந்து சித்தமான வாழ்வை வாழ்ந்து நாங்கள் நீர் கொடுக்கிற அந்த பரலோக வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு நீர் எங்களை உதவி செய்ய வேண்டும் கூட நாங்கள் செபிக்கிறோம். இந்த உலக பிரகாரமாக எத்தனையோ சிற்றின்பங்கள் எங்களை ஆட்கொள்ள நேரிடலாம். உலக பிரகாரமாக எத்தனையோ இடையூறுகள் எங்களுக்கு வரலாம். எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதான ஒரு பலத்தை தருவீராக. எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய நாம் மகிமைக்கென்று நாங்கள் வாழவும் வளரவும் உம்முடைய ஆசத்தை பெற்றுக் கொண்டே இருக்கவும் நீதாமே எங்களை உதவி செய்ய வேண்டும் கூட நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா விதமான வேலையிலே ஆசிரியம் தடைப்பட்ட நடக்காம இருக்கிற எங்களுடைய எல்லா வேலையில் நீதாமே மீண்டுமாக புதுப்பிக்க வேண்டுமா கூட நாங்கள் செபிக்கிறோம். நாளை நாங்கள் முற்று முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும், பாதுகாத்துக்கொள்ளும், நடத்தியுள்ளோம். மீட்பர் இயேசுவின் திருப்பாதப்படி ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.